This video is sponsored by Born Genius Notebooks. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல இந்தியாவிலே சரி தமிழ்நாட்டிலே சரி பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்குல்ல, அதை பத்தி ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். அது என்ன சேலஞ்ச் அப்படிங்கிற பத்தியும் அண்ட் கவர்னர் போஸ்ட்டுக்கு வந்து உங்க கண்ணுக்கு யாரும் நல்லவங்களாம் தெரியல அப்படின்னா எங்க கட்சியிலும் சரி பக்கத்து கட்சியிலும் சரி நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் மக்கள் உண்ணாவிரத காலம் போய் இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கருத்தா பேசுவான் அவடை. தமிழ்நாட்டில் கவர்னர் போஸ்டிங் அப்படிங்கிறது வேகன்சியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதுக்கு பொறுப்பாளராக மட்டும்தான் திரு வித்யாசாகர் ராவை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன பெரிய விஷயம் அப்படின்னாலும் எல்லா பெரிய தலைவர்களும் வந்து தாம்பரம் சுற்றி மும்பை போக வேண்டியிருக்கு, இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் மும்பை போயிட்டு இருக்க முடியுமா? ஏன் பிஜேபி ஆட்சியில் உங்கள் கண்ணுக்கு யாரும் நல்லவங்களே தெரியவே இல்லையா? அப்படி யாரும் உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்காங்க, அதை விட்டால் டிஎம்கேல நிறைய நல்லவங்க இருக்காங்க, அவங்கள யாராவது சூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. காங்கிரஸ்லயும் டிஎம்கேலயும் நிறைய நல்லவங்க இருக்காங்களாமே. யார் பாது கிரவுட் 36 24 36 இது ஏதோ ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி சமாளிக்க விரும்பல. நான் இப்போ சொன்னது பெண்களோட சைஸ் தான் குறிப்பிட்டு சொன்னேன். சிபிஎஸ்சியில் 12th ஸ்டாண்டர்டில் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து 36 24 36 இந்த சைஸில் இருக்க பெண்கள் தான் மிகவும் அழகானவங்க, அதனால தான் இந்த சைஸில் இருக்க பெண்கள் வந்து அழகி போட்டில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விகே சர்மா அப்படிங்கிற ஆத்தர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது பற்றி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது வந்து தவறான செயல், இந்த இதை உடனே தூக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனில் இருக்க வந்து ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால அந்த ஆத்தர் வந்து ஒருவேளை இந்த சைஸில் இருக்கவங்க வந்து ஹெல்த்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வந்ததை ஒருவேளை இப்படி சொல்லிட்டாரா என்னமோ. பெண்களோட சைஸ் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க அழகானவங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களும் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். படத்துலையும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குண்டா இருந்தால் அழகு இல்லை, ஒல்லியா இருந்தால் அழகு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லையும் 36 24 36 இந்த மாதிரி சைஸ்ல இருந்தால் மட்டும் தான் அழகு அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். தர்மதுரை படத்துல ஒரு அழகான டயலாக் ஒன்று உண்டு, அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. இதுதான் அழகுக்கான உண்மையான டெஃபினிஷன். பொது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஏதாவது ஒரு கட்சி தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, உடனே என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலே புகார் வைப்பாங்க. எந்த பட்டன் அமுக்கிறாலும் எதிர்கட்சி ஓட்டு விடுற மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால தான் தோத்துட்டோம், பட் மக்கள் ஆதரவுலாம் எங்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் மக்கள் இதே மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோமே. பட் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து வாய் வழியாக இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 16 கட்சியினரும் சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எலெக்ஷன் கமிஷன் மேலே வச்சிருக்காங்க. இப்படி இதை கேட்டு கடுப்பான எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அரசியல்வாதிகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி. நீங்க எந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேணாலும் கூட்டுவாங்க, இல்ல சயின்டிஸ்ட் வேணாலும் கூட்டுவாங்க, இந்த ஓட்டிங் மிஷின் வச்சுக்கோங்க, இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு இதுல வந்து முறைகேடு இருக்கு, இப்படி பண்ணி சொல்ற மாதிரி நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்குது. உங்க மேல இந்த ஓட்டிங் மிஷின் மேல வச்ச புகார முறியடிக்க மாதிரி இந்த விஷயம் செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க, முறைகேட்டான விஷயம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் இருக்கு. அதுக்கும் ஏதாவது வேகுண்டு எழுந்து ஏதாவது விஷயங்கள் ஆக்ரோஷமா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் போராட்ட வருஷனே சொல்லலாம். அந்த அளவு நிறைய போராட்டம் பார்த்துருச்சு நம்ம தமிழ்நாடு. உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா லாரி டிரைவர்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்டர்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்களாம் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் அண்ட் அரசு எதிர்த்து போராடினாங்க. ஆனா இங்க ஒரு எம்எல்ஏவே போராட்டம் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா திருப்பூர்ல குணசேகரன் அப்படிங்கிறவர் வந்து அதிமுக அம்மா அப்படிங்கிற டீமை சார்ந்தவர். அவர் திருப்பூர் மக்களுக்காக உண்ணாவிரதம் இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா பள்ளி கல்லூரியில புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நாடும் போது அவங்க தள்ளி போட்டே இருக்காங்களாம். சரி கோயில இருக்க ராஜகோபுரம் தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையில் ஆடும்போது அவங்களும் தள்ளி போட்டே இருக்காங்களாம். ஹைவேஸ்ல இருக்க டாஸ்மார்க்லாம் மூடின உடனே அந்த டாஸ்மார்க்லாம் பொதுமக்கள் இருக்க இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு இடையூறா இருக்க டாஸ்மார்க் மூடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நீ கலெக்டர் மாதிரி பெரிய அதிகாரிகிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அவர் என்ன ஒன்று சொன்னார் அப்படின்னா கலெக்டர் வீடு கிட்ட ஒரு டாஸ்மார்க் வைங்க, அதுக்கப்புறம் பொதுமக்கள் இருக்க எங்க ஏரியால டாஸ்மார்க் வைங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கேன், அதனாலதான் இந்த உண்ணாவிரதம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மிஸ்டர் குணசேகரன் சார், இப்படி ஒரு கலியுகத்துல இப்படி ஒரு வள்ளலா? நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல, கோடு போட்டு வாழ்றவங்க. சர்வதேச கடல் எல்லையில் இந்தியன் நேவியும் பாகிஸ்தான் நேவியும் வந்து ரோந்து பண்ணல ஈடுபடுறது அப்படிங்கிற சாதாரண விஷயம். அப்படி இருக்க பட்சத்தில் பாகிஸ்தான் நேவில இருந்து இந்தியன் நேவிக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா ரோந்து பண்ணல ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் நேவி படகு காணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்களும் தேடி பார்த்துருக்காங்க. தேடி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு பாகிஸ்தான் நேவி படகு வந்து மூழ்கிட்டு இருக்கத. ஸோ அங்கே போன நம்ம ஆளுங்க வந்து பாகிஸ்தான் நேவி ஆட்கள் சேர்ந்து 2 பேர் மூழ்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பேர் இறந்திருக்காங்க, அவங்க உடலையும் வந்து மீட்டிருக்காங்க. எதுக்கு நன்றி கடன் தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 இந்திய மீனவ படகுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 63 மீனவர்களையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நம்ம ஆளுங்க இங்க இருந்து வத்த குழம்பு கொடுத்துடுவாங்க, அங்க இருந்து அவங்க மீன் குழம்பு கொடுத்துடுவாங்க. அப்புறம் நம்மலாம் இங்க இருந்து ஒரே சம்மந்தி ஆயிரும் கல்யாணம் பண்ணி. அப்புறம் நம்மலாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள இதுக்கு நன்றி அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரும். ஊபர் ஆப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபாய் ஆஃபர் அப்படின்னாங்க.
அதுக்கப்புறம் இருக்க பங்காளி அங்காளிலாம் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபா ஆஃபர் அப்படின்னாங்க. இப்போ ஊரில் இருக்க எல்லா பேரும் ஊபர் வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் வெயில் காலத்தில். அதனால் காலையில் 11 மணிலேருந்து மதியம் 3 வரைக்கும் நீங்கள் ஊபர் அப்படிங்கிற ஆப்பில் ஊபர் கால் டாக்ஸி புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக ஒரு எல்இ தராங்களாம். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒரு கேபை புக் பண்ணோம் அப்படின்னா அதில் 4 பேர் போகலாம். ஸோ ஒருத்தன் போனாலும் அதே காசு தான் வாங்க போறீங்க, 4 பேர் போனாலும் அதே காசு தான் வாங்க போறீங்க. ஸோ இப்போ நான் கேப் புக் பண்ணி ஒரே ஒருத்தன் போனா அப்படின்னா ஒரு எல்னி தருவீங்களா இல்லை 4 எல்னி தருவீங்களா? இன்னும் நம்ம கருத்துல பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருக்குது. இது ஏன் அப்படிங்கிற பார்த்தா பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். என்ன விஷயம் அப்படின்னா நாமெல்லாம் இங்கே பெட்ரோல் போட போனோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்க இல்லை 50 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு லிட்டருக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்ததே கிடையாது நம்ம. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பேச போறோம். பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது ஏதாவது தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயோட வேல்யூவேஷன் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2012 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா $125 இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் நமக்கு எவ்வளோ பிரைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50 to 60 அப்படி மாதிரி பெட்ரோல் பிரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா $26 இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்தியாவில் பெட்ரோல் பிரைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 40, 50, 40 to 50 அந்த மாதிரி பிரைஸ்ல வேரி ஆகி இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இந்த அளவுக்கு 60 to 70 அந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு $483.15 பில்லியன் கடன் இருக்கு. ஸோ இந்த கடனை தீர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பெட்ரோல் பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு $25 இருக்கலாம், ஆனால் நாளைக்கே வந்து $100 கூட மாறலாம். ஸோ அப்படி மாறும்போது இன்னைக்கு நமக்கு ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும். அதே இது ஒரு 2 நாள் கழிச்சு போட போறோம் அப்படின்னா அதுவே 150 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்லை 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கிடையே வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷனும் வந்து கமோஷனும் ஏற்படும். ஸோ அதனால இந்த மாதிரி பெட்ரோல் பிரைஸ் மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் எரிபொருள் அப்படிங்கிறது வந்து பெட்ரோலியோ டீசலையோ மட்டும் சார்ந்து இல்லை, அது சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. பயோகேஸ், தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, காற்றுலேருந்து கரண்ட் எடுக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் எரிபொருள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம், பட் அது வந்து ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோமே. பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து கணிசமாக கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் அப்படிங்கிற எரிபொருள் நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சைடு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிரும். இந்த ரீசனுக்காகவும் வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக சொல்லலாம். பெட்ரோல் விலை இந்தியாவில் இவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த 3 விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வேற சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா பல்குக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் அல்லது ஏஜென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், அப்புறம் நமக்கு கொடுக்குற வேட் டாக்ஸ், அதுக்கப்புறம் வேற சில டாக்ஸ் நம்ம மேலே இம்போஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ்லாம் சேர்க்கும் போது தான் பெட்ரோல் விலை அப்படிங்கிறது வந்து இந்த 60 to 70 இல்லை அதுக்கு மேலேயே போறதுக்கான ரீசன் இதுதான். இன்னும் சில மாநிலங்களில் வந்து இந்த கச்சா எண்ணெயை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து பெட்ரோல் விலை அப்படிங்கிறத கணிசமாக மாறவும் செய்யும், கணிசமாக குறையவும் செய்யும். அந்த மாதிரி வந்து கொண்டு வர போறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால எப்போ பெட்ரோல் பிரைஸ் எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு டாபிக்ல பெட்ரோல் விலையை பற்றி ரொம்ப டீலாக பேசணும். இந்த எபிசோட்ல போன எபிசோட் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்லாம் வாசிக்கணும், அதான உலக வழக்கம். ஸோ பண்ணிடலாம். நோட், he gave amount to person from Gujarat. As you said, Bank of Baroda. Please share in comment. மேபி ஐ எம் ராங் அப்படின்னு ப்ரூனோ ஆல்பர்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் குஜராத் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு, வேற ஸ்டேட்டாக கொடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை குஜராத்துக்கும் அவருக்கு சொந்தக்காரங்க அதெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்ல வரீங்களா? ஐ சே கைண்ட்லி சேஞ்ச் த ஆன்டி மோடி மைண்ட் செட். யூ ஆர் ஆன்டி இண்டியன். ஐ எம் நாட் ரெடி டு ஆன்சர் த கொஸ்டின். லவ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணால் மட்டும் படிக்கிறீங்க, ஏன் மற்ற கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம்ல? ஏன் வேறு எந்த கமெண்ட்ஸும் நல்லா போடலையா அப்படின்னு நிலா கண்மணி மணிமாறன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. எங்களுக்கும் எல்லா கமெண்ட்ஸும் வாசிக்கணும் தான் பாஸ் ஆசை, ஆனால் வாசிச்சா வீடியோ பெருசாக போகும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஆஃபர் வேறு முடிய போது தான், ஏர்டெல்காரன் வேறு 4Gக்கு ரொம்ப காசு வாங்குறாங்களாம். ஐடியாவில் 4G ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சால் எல்லாத்தையும் வாசிக்க ட்ரை பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு வாசிக்கிறேன் பாஸ். அடுத்த கமெண்ட்டில், ஒன் டே இஃப் த பீப்புள் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் மேனுவல் ஸ்கேமேஜிங் அண்ட் ஸ்டாப் டூயிங் திஸ் தென் வி வில் ஹேவ் அ சொல்யூஷன். Satire is your strength. என்னமா ஷோ பண்ணுறீங்க? ஐ விஷ் யூ would reach 100K viewers soon. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் அண்ட் BW டீம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட் அவடே, ப்ளீஸ் டூ ரிப்ளை டு கமெண்ட்ஸ் as you did in starting. It had a good connect and good factor made your show unique அப்படின்னு ஆயுஷ்னா எக்டேங்க சொல்லியிருக்காங்க. என்ன கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறீங்க சொல்கிறீங்கன்னு தெரியல. எல்லா கமெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம், பட் டெக்ஸ்ட்டில் ரிப்ளை பண்ணதை பற்றி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமாக எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படிங்க பற்றி பார்க்குறோம். ரொம்ப நன்றி. இந்த கேபி எபிசோட் வந்து 25 எபிசோட் தாண்டியாச்சு, பட் இன்னும் டைம் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படி மாதிரி கேட்டே இருக்கீங்க. இந்த ரைம்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ் ட்ரெய்லர்ஸில் மட்டும் இல்லை, தமிழ் படத்தில் மட்டும் இல்லை, எங்களுக்கும் ரைம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, செவ்வாய் வியாழன் சனி மதியம் 12 மணி ஃபேஸ்புக் யூடியூப்ல இனி கேபிஏ அப்படிங்கிறது தான். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
செவ்வாய் வியாழன் சனி ஆகிய 3 நாளில் 12 மணிக்கு யூடியூப்பில் வரும். அதே டைமில் ஃபேஸ்புக்லையும் லைவ் ஆகும் அப்படிங்க தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி நீங்கள் இப்போ பண்ணுற எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. This video is sponsored by Bond Genius Notebooks.